கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு வாரமும் நம் பொக்கிஷம் அப்படிங்கிற தலைப்பின் அடிப்படையில் வேதத்தில் உள்ள மறைபொருள்களை நம்ம கவனிச்சுட்டு வரோம். தொடர்ந்து இந்த வாரமும் நாம் இந்த வேதத்திலிருந்து ஒரு பொக்கிஷத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொக்கிஷத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 144 அப்படிங்கிற தலைப்பின் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். 144 இது வேதத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேரடியாகவே பார்த்தீங்கன்னா இது வெளிப்படுத்துதலில் இந்த 144 பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தலில் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா முத்திரை போடப்பட்டிருக்கும் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அதில் ஒவ்வொரு கோத்திரமும் 12,000 அப்படின்னு போடப்பட்டிருக்கும். இப்போ நம்ம நல்லா கவனிக்கணும். பார்க்கும்போது இப்போ நம்ம இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லை. வேதத்தில் எங்கே இந்த இலக்கு இந்த எண் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு முன்னுரை, ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம கவனிக்க போகிறோம். இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தத்தை பின்வரும் பொக்கிஷத்தில் நம்ம கவனிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெளிப்படுத்தல 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 144,000 அப்படின்னு போடப்பட்டிருக்கு 7ஆம் அதிகாரத்தில். இன்னும் வேற எங்கே போடப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனம் பார்க்கும்போது பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் நிற்க கண்டேன் அப்படிங்கிறத இந்த ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்படா வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிகாரமும் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 144,000 பேர் அப்படிங்கிற போடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, வேற எங்கேயாவது வேதத்தில் இது கவனிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கே போடப்பட்டிருக்கு அதுதான் நம்ம கவனிக்க போகிறோம். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்திராம் புஸ்தகத்தில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா மத்தேயிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் புஸ்தகத்துலேயும் அதுலேயும் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம ஆவிக்குரிய அர்த்தம் பின்வரும் இதில் நம்ம கவனிக்கலாம். ஓகே, அப்படின்னா இந்த 144 அப்படிங்கிற நம்பர் எங்கே அப்படின்னு கவனிக்கும் போது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா ஆசரிப்பு கூடாரம். ஓகேங்களா? அது எப்படி செய்யணும், யார் செய்யணும், யாரெல்லாம் அது செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். எது செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் போடப்பட்டிருக்கும். அப்படி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா யாத்திரை 25ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் படிக்கும்போது அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியும் பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதுனா உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே வைப்பாங்க? மகா பரிசுத்தலத்தில் வைப்பாங்க. நமக்கு தெரியும். அந்த உடன்படிக்கை பெட்டியோடைய அளவு தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழம். இதுதான் அந்த பெட்டியுடைய மெஷர்மெண்ட். அப்படின்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை எங்கே வைக்கிறாங்கன்னா மகா பரிசுத்தலத்தில் வைக்கிறாங்க. ஓகேயா? இப்போ நம்ம இதில் என்ன கவனிக்க போகிறோம்? இந்த இலக்கு 144 எண் அப்படிங்கிறத எப்படி நம்ம கவனித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது மகா பரிசுத்தமானது. ஓகேங்களா? அப்படின்னா இந்த மகா பரிசுத்தலத்தினுடைய உள்ளளவு என்னன்னு கவனிக்கும் போது பார்க்கும்போது உயரம் 10 முழம், அகலம் 9 முழம், நீளம் 9 முழம். ஓகேங்களா? மகா பரிசுத்தத்துடைய அளவு பார்த்தீங்கன்னா உயரம் 10 முழம், நீளம் 9 முழம், அகலம் 9 முழம். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம இதில் என்ன கவனிக்கும் போது வால்யூம் அதனுடைய கொள்ளளவு. அப்படின்னா இந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி ஒன்று இப்போ வைக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். இதை நம்ம ஒரு கணக்கின் அடிப்படையில் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா எத்தனை உடன்படிக்கை பெட்டி இதுக்குள்ளே வைக்கலாம்
எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கவனிக்கும் போது 144 உடன்படிக்கை பெட்டியை வந்து இதுக்குள்ளே வைக்கலாமா. எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மகாபரிசுத்தனுடைய கொள்ளளவு, அந்த உள்கூடு, அதனுடைய வால்யூமையும் உடன்படிக்கை பெட்டியுடைய வால்யூமையும் வகுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 144 கிடைக்கும். எப்படின்னு கவனிக்கும் போது மகாபரிசுத்தனுடைய கொள்ளளவு வால்யூம் பார்த்தீங்கன்னா 10 × 9 × 9 பார்த்தீங்கன்னா 810 வரும். ஓகேங்களா? அப்போ 810 இது மகாபரிசுத்தனுடைய வால்யூம். உடன்படிக்கை பெட்டியோட கொள்ளளவு வால்யூம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2.5 முழம் × 1.5 முழம் × 1.5 முழம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5.625. இப்போ வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முழம் அதில் தான் போட்டிருக்கு. அப்படின்னா நம்ம முழம் அதில் தான் நம்ம வந்து கணக்கிடணும். ஓகேங்களா? அதை நம்ம வந்து மாற்றக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறது அந்த கணக்கின்படி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அவர் கூட புதிய ஏற்பாடுலாம் சொல்லியிருப்பாரா, சரீர அளவோடு எவன் ஒரு முழத்தை கூட்டுவான். அப்படின்னா முழம் சொல்லப்பட்டுன்னா அது முழத்தில் தான் நம்ம வந்து அளந்து பார்க்கணும். ஓகே, சரி. இப்போ வந்து இந்த 2 வால்யூம் வந்து வகுத்து பார்க்கும்போது 810 / 5.625 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்னா 144 கிடைக்கும். பார்த்தீங்களா? அப்படி இதுலேயும் இந்த ஒரு மறைபொருள் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த மகாபரிசுத்தலத்துக்குள்ள 144 உடன்படிக்கை பெட்டியை வந்து வைக்கலாம். எந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2.5 முழம் 1.5 முழம் 1.5 முழம். இது வேதத்தில் உள்ள வசனம் தான், அதை தான் நம்ம வந்து பகிர்றோம். ஓகேங்களா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல 144 அப்படிங்கிற இலக்கு வந்து போடப்பட்டிருக்கு. அப்படின்னா இதில் வந்து நமக்கு பார்க்கும்போது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இந்த 144 1,44,000. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே சீரீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 20 200 2000 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வரிசையிலேயே வரும். அப்போனா பார்க்கும்போது அதனுடைய அர்த்தங்கள் வேதத்தில் எல்லாமே ஒரே அர்த்தங்களாக தான் வரும். அந்த மாதிரி இந்த 144 அதே மாதிரி 1440 1,44,000 இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சீரீஸ் எல்லாமே ஒரே ஒரு அர்த்தத்தில் தான் வரும். அப்படி இந்த ஒரு இடத்துல 144 என்னன்னு கண்டுபிடிச்சோம். சரி, வேற எந்த ஒரு இடத்துல நம்ம வந்து கவனிக்கலாம், அது இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக வந்து நமக்கு எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கே கணக்கிடப்பட்டிருக்கு அப்படின்னு கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா யாத்ராம புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தலத்தில் பார்த்தீங்கன்னா 4 வகையான மூடுதிரைகளால் வந்து மூடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 4 விதமான மூடுதிரைகளால் வந்து மூடப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரத்தில் யாத்திரை 26ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து நம்ம பின்வரும் கால பார்க்கலாம். இதனுடைய அளவு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 30 + 42 + 30 + 42 அப்படிங்கிற அளவில் தான் அது மொத்தமாக வரும். இது மொத்தமாக கூட்டும் போது இதனுடைய பெரிமீட்டர் கூட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா 144 அப்படிங்கிற வந்து ஒரு எண் வந்து வரும். இதுனா மகாபரிசுத்தத்தில் இந்த மூடுதிரையால் மூடும்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய பெரிமீட்டர் அளவு பார்க்கும்போது 30 + 42 + 30 + 42 பார்த்தீங்கன்னா 144 அப்படிங்கிறது வரும். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து புதிய ஏற்பாடுக்குள்ள கொஞ்சம் உள்ளே போகலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சொல்லர்த்தத்தை தான் நம்ம வந்து கவனித்து பார்க்குறோம். எங்கே அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயுல 26ஆம் அதிகாரத்தில் என்ன அப்படின்னு கவனிக்கும் போது நம்ம ஆண்டவர் ஒரு இடத்துல வசனம் சொல்கிறார். என்னன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 53ஆம் வசனம் பார்க்கும்போது, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் நினைக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் ஒரு பவர்ஃபுல்லாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஒரு லேகியோன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா அது ரோமன் பெட்டாலியனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லேகியோன் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெட்டாலியன். அதில் ஒரு லேகியோன் பார்த்தீங்கன்னா 6000 கவுண்ட் உள்ளதான் ஒரு லேகியோன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு பின்னாடி 100 பேர் இருப்பாங்க. செஞ்சுரியன் பின்னாடி 100 பேர் கொண்ட ஒரு அதிபதி தான் 100க்கு அதிபதி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த லேகியோன் அப்படின்னா 6000 பேர் கொண்ட ஒரு படை, அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க 6000 லேகியோன். 6000
பேர் கொண்டு. அப்படின்னா இங்கே 12 லேகியோன் அப்படின்னா எத்தனை பேர்னா 72,000 பேர். 72,000 பேர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்படின்னா இந்த 72,000 பேர் இங்கே வந்து சொல்லப்படுறது. அப்படின்னா இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கவனிக்கும் போது இந்த 72,000 டபுள் கவுண்ட் தான் என்ன அப்படின்னா 1,44,000 பேர் அப்படின்னு சொல்லப்படும். ஓகேங்களா? 1,44,000 எதுனா இந்த 72,000 டபுள். ஏன் இங்கே சொல்லியிருக்குன்னா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் என்ன. அப்படின்னா இதனுடைய டபுள் தான் 1,44,000 பேர். அப்படின்னா ஏன் இது கவனிக்கும் போது இன்னும் இதை ஆழமாக கவனித்து பார்க்கலாம்னா இந்த இந்த எண் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அது எப்படி வருதுன்னா 144, அதே மாதிரி 72 அதனுடைய டபுள் இப்படிங்கிறது. சரி, வேற எங்கேயாவது இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாவீது ராஜா வந்து அவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து எல்லா இதுலையும் செட் பண்ணுறாரு. கொயரில், அதே மாதிரி தேவாலயத்தில், அதே மாதிரி அந்த டிஃபென்ஸ் அந்த ஆர்மி படையில் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறாரு. அந்த மாதிரி கவனிக்கும் போது ஒரு படைகள் கொண்டது பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு படைகளை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் இந்த மாதிரி இருக்கணும், சேவகர்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கவனிக்கும் போது ஒவ்வொரு கோத்திரத்துலையும் ஒரு கவுண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்போ 1 நாளாம் 27ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் 1000க்கு சேவைக்காரரும் 100க்கு சேவைக்காரரும் இவர்களுடைய தலைவரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் வருஷத்தில் உண்டான மாதங்களிலெல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதுக்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படியெல்லாம் மாறி மாறி வருவார்கள். ஒவ்வொரு வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். முதலாம் பாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தேலின் குமாரன் யசோபின் இருந்தான். இந்த மாதிரி ஒரு மாதத்தில் 24,000 பேர். அப்படின்னா 12 மாதம்னா 2,88,000 பேர் அப்படின்னு ஒரு கவுண்ட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். யாரை பாதுகாக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து செட் பண்ணுறாரு. எவ்வளவுன்னா 2,88,000 பேர் மொத்தம். அப்போ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 24,000 பேர். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் கவனிச்சோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இதாவது கொடுக்குறாரோ 72,000 பேர் அதிகமான அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அப்படின்னா இந்த 1,44,000 பேர் அந்த எண்ணுடைய டபுள் கவுண்ட் தான் என்னன்னா 2,88,000. இங்கே தாவீது ராஜாவை பாதுகாக்கிற அந்த ஒரு சப்போர்ட் பாதுகாக்கிறதுனா என்னன்னா கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறது. இங்கே தாவீது ராஜாவுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த ஒரு டபுள். அதே மாதிரி அங்கேயும் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 144 அந்த 1,44,000 அப்படிங்கிற ஒரு எண்ணை பேஸ் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 72,000 அப்படிங்கிற ஒரு வருது. அதனுடைய டபுள் கவுண்ட் என்னன்னா 1,44,000. அப்படின்னா எல்லா இடத்துலையும் பழைய ஏற்பாட்லையும் சரி புதிய ஏற்பாட்லையும் சரி பார்த்தீங்கன்னா இந்த 144 அப்படிங்கிற எண்கள் வந்து நிறைய இடங்கள்ல தேவனுடைய திட்டத்தில் வந்து முக்கியமாக இடம்பெற்றிருக்கு. அப்படின்னா இது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து சொல்லத்தமாக தான் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ என்னன்னா 144 எங்கெங்க வருது, அது எந்தெந்த இன்டைரக்டாக எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பொக்கிஷத்தில் வந்து நம்ம வந்து கவனிச்சிருக்கோம். அப்படின்னா இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, இது இன்னும் வேற இடத்துல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய பொக்கிஷத்தில் வந்து நம்ம இந்த 144 அப்படிங்கிற அந்த எண்ணை வந்து நம்ம வந்து கவனித்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வாய்ப்பை கொடுத்த பிதா தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றி எடுத்துக்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.